அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் தடைகளை தாண்டி வெனிசுலா, ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகள் தங்கள் கச்சா எண்ணெயை விற்க பயன்படுத்தும் கப்பல்களின் குழுவே மறைமுக கப்பல் படை என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கப்பலை வெளி உலகின் பார்வையிலிருந்து மறைப்பதற்காக கப்பலின் பெயர், கொடியை அடிக்கடி மாற்றுவது உண்டு. பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்ட பழைய கப்பல்களின் பதிவு எண்களை திருடி அவற்றை பயன்படுத்தி இயக்கப்படுகின்றன. இதனால் இந்த மறைமுக கப்பல்கள் ஜாம்பி கப்பல்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. கப்பலின் இருப்பிடம், வேகம், வழித்தடம் போன்ற தரவுகளை அனுப்பும் தானியங்கி அடையாள அமைப்பை முடக்கி தவறான தகவல்களை இந்த கப்பல் அனுப்பும். இதனால் இந்த கப்பலின் வழித்தடத்தை கண்டறிவது கடினம். இந்த கப்பல்கள் கடலுக்குள்ளேயே பரிமாற்றத்தை முடித்துக் கொள்ளும். சர்வதேச கடல் பகுதிகளில் வேறு கொடி உள்ள சட்டப்படி இயங்கும் கப்பல்களுக்கு கச்சா எண்ணெயை மாற்றி ஏற்றுமதி செய்துவிடும். உலகளவில் உள்ள 5 கச்சா எண்ணெய் கப்பல்களில் ஒன்று தடை செய்யப்பட்ட நாடுகளிலிருந்து எண்ணெயை கடத்த பயன்படுத்தப்படுகிறது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. வெனிசுலாவின் கச்சா எண்ணெய்க்கு அமெரிக்கா தடை விதித்திருக்கும் நிலையில் வெனிசுலா அரசு மறைமுக கப்பல்கள் மூலம் கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்கிறது. இந்த சூழலிலேயே வெனிசுலாவின் நிக்கோலஸ் மதுரோ அரசாங்கத்திற்கு பொருளாதார அழுத்தம் கொடுக்க அதன் மறைமுக கப்பல்களை அமெரிக்கா குறிவைத்து வருகிறது.